நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கடந்த 5 நாட்களாகவே தன்னுடைய ரசிகர்களை சென்னையில இருக்கிற தன்னுடைய ராகவேந்திரா திருமண மண்டபத்துக்கு வரவழைச்சு அவங்க கூட சந்திச்சு புகைப்படங்களை எடுத்துட்டு வந்தாரு. இந்த சந்திப்பு தொடங்கின முதல் நாள் அன்னைக்கே ரஜினிகாந்த் அவர்கள் தன் அரசியலுக்கு வரப்போறங்கிறத மறைமுகமா தெரிவிச்சிருந்தாரு. நேத்தோட ரசிகர்களோட சந்திப்பு முடிஞ்ச நிலையில அவர் மீண்டும் ரசிகர்கள் கிட்ட பேசினாரு. அப்ப பேச ரஜினிகாந்த் அவர்கள் திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் சிறந்த நிர்வாகின்னு பாராட்டினாரு. அது மட்டும் இல்லாம பாமகவோட அன்புமணி ராமதாஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் உள்ளிட்டோரை பற்றி கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. மேற்கொண்டு தமிழகத்தோட அரசியல் கெட்டு போச்சுனோ சிஸ்டம் சரியில்லைன்னு குற்றமும் சாட்டியிருந்தாரு. இந்த பேச்சு அரசியல் தலைவர்களுக்கு நெருடலா அமைஞ்சிருக்கு. இந்த நிலைமையில டெல்லியில இந்திய தேர்தல் ஆணையரை சந்திக்க போயிருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிருபர்களுக்கு நேற்று பேட்டி அளிச்சாரு. அப்ப ரஜினிகாந்த் அவர்கள் பேசினது குறித்து அவர்கிட்ட கருத்தும் கேட்கப்பட்டுச்சு. அப்ப ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழக அரசியல்ல அசாதாரணமான சூழ்நிலை நிலவிட்டு இருக்குன்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா அவருடைய கருத்து பொதுவான கருத்து கிடையாது. ஏன்னா புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களுடைய உயிரிழப்பு மற்றும் எதிர்கட்சியா இருக்கும் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களோட வயது முதிர்வு காரணங்களால தமிழகத்துல ஒரு வெற்றிடம் உருவாகி இருக்கிறது உண்மைதான். ஆனா அந்த வெற்றிடத்தை எங்களை தவிர வேற யாராலுமே நிரப்பிட முடியாதுன்னு தெரிவிச்சிருந்தாரு. அரசியல்ல என்னென்ன சிரமங்கள் இருக்கு, எத்தனை பிரச்சனைகள் இருக்குன்னு நடிகரா இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரியாதுன்னு, நடிப்பு தொழில இருந்து அரசியலுக்கு வந்தா மட்டும்தான் அவருக்கு அரசியல் இருக்கிற பிரச்சனையை பற்றி தெரிய வரும்னு, யார் வேணும்னாலும் கண்டிப்பா அரசியலுக்கு வரலாம், அதனால ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றதையும் நாங்க வரவேற்கிறோம் சொல்லியிருந்தாரு. அவரோட இந்த அரசியல் வருகையால எங்களோட அணிக்கு எந்தவித பாதிப்பும் இல்லைன்னு, அவரால் கண்டிப்பா எங்க அணிக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. ரஜினிகாந்த் அவர்களோட இந்த பேச்சுக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த கருத்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு அரசியலை பற்றி ஒண்ணுமே தெரியாதுன்னு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருக்கிறதா காட்டுது. மேலும் இந்த செய்தி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்டை நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும்னா மித்ரா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. நன்றி.